வணக்கம் சார். வணக்கம். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடுத்த ஒரு வழக்கு, அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக ஒரு காட்டமான தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க, நம்ம பார்த்தோம். குறிப்பாக பல்கலைக்கழகம் தொடர்பான இந்த அதிகாரம் யார் வேந்தர் அப்படிங்கிற விஷயத்தை ஆளுநர்கிட்ட தமிழக அரசுக்கு முதல்வருக்கு அந்த விஷயம் அதிகாரம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குங்கிறத பார்க்குறோம். அதை தொடர்ந்து ஸ்டாலின் ஒரு கூட்டத்தை, துணைவேந்தர்கள் அழைச்ச ஒரு கூட்டத்தை நடத்தினார். இப்போ அதுக்கு போட்டி மாநாடாக இப்போ ஆளுநர் முன்னெடுக்கிறார், ஊட்டியில் முன்னெடுக்க போறாரு. இதுக்கு துணை ஜனாதிபதி தன்கர் வேற வர போறாரு. இந்த போட்டி மாநாடு எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அந்த தீர்ப்பில் ஆளுநர்கள் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநரிடமிருந்து முதலமைச்சருக்கு போயிருக்கு. அதற்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஆனால் வேந்தராக ஆளுநரை பதிலாக முதலமைச்சரை நியமிக்கக்கூடிய அந்த ஒரு சட்ட திருத்தத்துக்கு இன்னமும் அங்கீகாரம் கிடைக்கல. இன்னமும் சட்டப்படி ஆளுநர் தான் வேந்தர். துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு போயிருக்கு. ஆனால் பல்கலைக்கழகங்களோட வேந்தராக ஆளுநர் தான் தொடர்றாரு. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். பட் அந்த சட்டத்தின் மூலமாக, உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் மூலமாகவே வேந்தரை ரீப்ளேஸ் ஆயிட்டாங்களா சார்? அதில் இருக்க சிக்கல் ரெண்டு திருத்தங்கள். ஒன்றுத்துக்கு தான் அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இன்னொன்றுக்கு ஐ திங்க் இன்னும் 2 வாரம் பொறுத்த ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். விஷயம் என்னன்னா, துணைவேந்தர்களை ஆளுநர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு கைமாறி இருக்கு. அது ஓகே. ஆனால் ஆளுநர் பதிலாக முதலமைச்சரை வேந்தராக இருக்கக்கூடிய சட்ட திருத்தத்துக்கு இன்னமும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜீவோ வெளியிட்டாங்களே சார். அதாவது துணைவேந்தர்களை நியமித்து ஜீவோ வெளியிட்டிருக்காங்க. வேந்தராக இன்னமும் ஆளுநர் தான் தொடர்கிறார். இதில் இந்த சட்ட திருத்தத்துக்கு இன்னமும் அதில் குளறுபடி நீடிக்குது. இன்னமும் இதில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற வேண்டி இருக்குது. இந்த ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சரையே வேந்தராக நியமிக்கக்கூடிய அந்த மசோதாவுக்கும் ஒப்புதல் பெற வேண்டி இருக்குது. ப்ளஸ் அது ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்லேயும் இருக்குது. விஷயம் இதுதான். வேந்தராக ஆளுநர் தான் இன்னமும் நீடிக்கிறார். ஆனால் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் வேந்தரிடமிருந்து முதலமைச்சருக்கு கைமாறி இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இந்த தீர்ப்புக்கு பிறகு இந்த ஆளுநர் துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்த முடியாது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். வழக்கம் போல் தன்னுடைய அதிகாரத்தை அவர் மீறுகிறார். இந்த முறை தான் அழைச்சா மாநில பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்கள் வரமாட்டார்கள் அவருக்கு தெரியும். அதனால தான் குடியரசு துணைத் தலைவரை அழைத்து கொண்டு வருகிறார். குடியரசு துணைத் தலைவர் வைஸ் பிரசிடெண்ட்டை கூட்டின்னு வரும்போது அதை புறக்கணிப்பது சுலபமானதாக இருக்காது. புறக்கணிக்கலாம், ஆனால் ரொம்ப மோசமான ஒரு உணர்வாக பார்க்கப்படும், நிகழ்வாக பார்க்கப்படும். இப்போ துணைவேந்தர்கள்னும் போது மாநில பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்கள், மத்திய பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்கள், தனியார் பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்கள், இவ்வளோ பேரும் வராங்க உள்ள. இதில் மாநில அரசுடைய பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்கள் வேணால் புறக்கணிக்கலாம், மற்ற 2 கேட்டகரியும் கலந்துப்பாங்க. இதை பொறுத்தவரையில் நேற்றைய ராஜ்பவன் பிரஸ் ரிலீஸ் தெளிவாக தான் இருக்குது. வேந்தராக அவர் நீடிக்கிறார். அதில் இன்னமும் மாற்றம் வரல. அதற்கு ஒன்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வேணும் அந்த சட்ட திருத்தத்துக்கு. 2வது, அது ஏற்கனவே இந்த மனு மறுபடியும் 2வது பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் இதே பெஞ்ச் முன்னால் வரப்போகுது. அன்னைக்கு தெளிவான ஆர்டரை போட்டாங்க, பிரசிடென்ட்டுக்கு பதிலாக இந்த சட்ட திருத்தத்துக்கு நாங்களே ஒப்புதல் கொடுக்குறேன்ட்டாங்கன்னா அப்போ கவர்னர் வேந்தராக நீடிக்க முடியாது. அதனால் அந்த இடத்துல கிளாரிட்டி நமக்கு தேவை. இன்னும் கிளாரிட்டி இல்லை. இல்லைன்னா இல்லை கிளாரிட்டி இருக்குது. நேற்று ராஜ்பவன் பிரஸ் ரிலீஸ் டெக்னிக்கலி கரெக்ட், லீகலி கரெக்ட். வேந்தரா அது ஆளுநர் தான் நீடிக்கிறார். நியமிக்கக்கூடிய அதிகாரம் தான் வேந்தரிடமிருந்து முதலமைச்சருக்கு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மாறி இருக்குது. அது எப்படி இருந்தாலும் இந்த கூட்டம் மாரலி கண்டிப்பாக பொலிட்டிக்கல் மொராலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இந்த கவர்னருக்கு இதுக்கு அதிகாரமே கிடையாது. இது மத்திய அரசு உசுப்பி விட்டு அவரை மாநில அரசை சீண்டும் விதமாக வைஸ் பிரசிடெண்ட்டை கூட்டின்னு நடத்துகிறாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? இந்த மாநாட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் புறக்கணிக்குமா? இப்போ மத்திய உயர்கல்வி அமைச்சர் கலந்துப்பாரா? மாநில பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர் கலந்துப்பாங்களான்றதெல்லாம் கிளாரிட்டி இல்லை. எப்படி பார்த்தாலும் இது தவறு. ஆளுநர் செய்வது மறுபடியும் வரம்பு மீறிய செயல் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யூஸ்வலாக இப்போ துணைவேந்தர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கான சுப்பீரியர் பவர் யார், சிஎம்மா ஆளுநர் அப்படின்ற இடத்துல அஃபிஷியல்ஸ் அவங்களுக்கு தான் பெரிய நேரம் ஏற்பட்டிருக்கா இந்த விஷயத்தில்? அதாவதுங்க, இது காலகாலமாக கவர்னர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியாக இருந்தாலும் மாநில அரசாங்கத்தோட துணைவேந்தர்கள் எஜுகேஷன் மினிஸ்டர் கீழையும் சிஎம் கீழையும் தான் இருந்தாங்க. அது கிவ் அண்ட் டேக் இருக்குங்க. இப்போ திடீர்னு 4 வேகன்சி வருது மாநில பல்கலைக்கழகங்களில். 3 கவர்மெண்ட் சொல்கிறத போட்டுருவார் கவர்னர். ஒரு ஆள் எனக்கு கொடுங்கன்னு இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. வழக்கமாக அப்படி தான் நடக்கும். கிவ் அண்ட் டேக்கு, எழுதப்படாத அக்ரிமெண்ட் கிவ் அண்ட் டேக்கு. அதில் கொடுக்கல் வாங்கல். ஏன்னா ஹெவி கரப்ஷன், அதில் பயங்கரமான கரப்ஷன் நீடிக்குது. அது இந்த பிரச்சனையில் முற்றிலுமாக அமுங்கி போன விஷயம் துணைவேந்தர்கள் நியமனத்தில் கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஊழல்.
கிட்டத்தட்ட 4 துணைவேந்தர்கள் ஊழல் வழக்கில் டிவிஎஸ்சியில் மாட்டி விசாரணையை எதிர்கொண்டிருக்காங்க. அதில் ஒருத்தரோ 2 பேரோ கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்துட்டு வெளியில் வந்திருக்காங்க. அதனால் உயர்கல்வியில் இருக்கக்கூடிய ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கி அதெல்லாம் அமுங்கி போச்சு. ஏன்னா கவர்னருக்கும் சிஎம்முக்குமான சண்டையில், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான சண்டையில் அதெல்லாம் கீழே போயிடுச்சு. அந்த ஊழல்லாம் ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் இது மத்திய மாநில உறவுகள் சம்மந்தப்பட்டது, மாநில உரிமைகள் சம்மந்தப்பட்டதுன்னும் போது ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட முயற்சிகளை, நடவடிக்கைகளைத்தான் எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. நானும் அதைத்தான் ஆதரிக்கிறேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஊழல் ஒரு பக்கம் இருந்தாலும். ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்னருக்கு இதை கூட்டுவதற்கு சட்ட ரீதியாக அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த தீர்ப்புக்கு பிறகு தார்மீக முறையில் ஒரு பதவி விலகி இருக்க வேண்டும். பதவி விலகாமல் அதில் ஒட்டிக்கிட்டு இப்படிப்பட்ட மாநாட்டையும் கூட்டுவது என்பது மிக மிக அவலமானது. இதுக்கு வைஸ் பிரசிடென்ட்டும் துணை போவது அதை விட அவலமானது. நீங்க தார்மீகமா அவர் வந்து பதவி விலகி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வெளியில இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா வந்து அந்த தீர்ப்பே தப்புன்னு சொல்றதுக்கு சீராய்வு மனு போடுறாங்க. இப்ப அந்த போட போறாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாளைக்கும் போட போறாங்கன்றாங்க. சீராய்வுல மறு ஆய்வு மனு அப்படியே போட்டாலும் அது வரைக்கும்லாம் நீங்க மறு ஆய்வு மனுவோட சக்சஸ் ரேஷியோ 1% கீழே தான். அதுக்காகலாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. காரி துப்பி இருக்குது உச்சநீதிமன்றம். வந்து கண்டிப்பாக இந்த தீர்ப்பை காரி உமிழ்ந்திருக்குது. இது இப்படி இல்லை. 22 பேரறிவாளன் விடுதலை, மற்ற 6 பேர் விடுதலை, 7 பேர் ராஜீவ் கொலையாளிகள் விடுதலை, அதுக்கு பிறகு பொன்முடி விவகாரத்தில் பதவி ஏற்றுக்க சொல்ல மாட்டேன்னது, பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னது, மசோதாக்களுக்கு காலதாமதப்படுத்தினது, இது 4வது முறை. கடந்த 4 ஆண்டுகளில் 4வது முறையாக உச்சநீதிமன்றம் கவர்னர் தலையில் ஓங்கி ஒரு குட்டி இருக்கிறது. அவர் திருந்துற மாதிரி தெரியல. இந்த முறை குட்டு ரொம்ப வலுவான குட்டு தான். இது வந்து நியாயப்படி பார்த்தா அவர் பதவி விலகி போயிருக்கணும். போக மாட்டேன்றாரு. என்ன பண்ண முடியும்? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்றதான் நம்ம கேள்வி. 25-26 வைஸ் சான்சலர்ஸ் கான்ஃபரன்ஸை இது வந்துடுச்சு. இந்த வார இறுதியில் நடக்க போகுது. என்ன பண்ண போகிறாங்க இவங்க? வைஸ் சான்சலர்ஸை அனுமதிப்பாங்களா, அல்லது இவங்க அது போவாதீங்கன்னு சொல்லுவாங்களா? கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர் கலந்துக்க மாட்டாரா? மாநில அரசு இதை எப்படி வியூ பண்ணுது? கிளாரிட்டி இல்லை. அதில் எப்படி பார்த்தாலும் ஆளுநர் செய்வது தவறு. இப்போ இது கூடவே இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அண்மையில் இந்த உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக பிறப்பிச்ச அந்த தீர்ப்பை பற்றி தன்கர் அவர்கள், இப்போ யாரை கூட்டு வந்து சீஃப் கெஸ்டாக செய்கிறாரோ அந்த தன்கர் அவர்கள் ரொம்ப காட்டமாக பேசியிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ மோசம் வந்து உச்சநீதிமன்றம் எப்படி வந்து ஒரு ஜனாதிபதிக்கு அதிகாரத்தைப்பட முடியும்? அவங்களுக்கு அதிகாரம் அவங்களும் சுப்ரீம் பவர், உச்சநீதிமன்றத்தை சுப்ரீம் பவர் கிடையாது அப்படின்ற மாதிரி 142 சேலஞ்ச் பண்ணி கேள்வி எழுப்பி ரொம்ப காட்டமாக பேசியிருந்தார். எப்படி அந்த டைமென்ஷன் தன்கரோட கருத்து வந்து மிக 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 மோசமான கருத்து. அதில் சில வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்றதை நம்ம இருக்கல. அதாவது குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பது ஒரு வலுவான வாதம். அது அவ்வளோ சுலபமாக நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ஆனால் அசாதாரணமான சூழ்நிலைகளில் அசாதாரணமான தீர்வுகள் தான் தேவைப்படுகின்றன என்னும் பொழுது வேறு வழியே இல்லை. 2 வருஷமாக மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தோட மசோதாக்கள் மீது ஒரு ஆளுநர் அமர்ந்திருப்பார். ஆனால் வேறு என்ன வழி என்ற கேள்வி எழுது. என்னதான் தவறு செய்தாலும் நேரடியாக மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுப்பது ஏற்க முடியாது என்ற கருத்து வாதத்துக்கு உரியது தான். நான் மறுக்கல. லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புங்க, அவ்வளோதான். ஒரு கட்டத்தில் அது லார்ஜர் பெஞ்சுக்கு தான் போவோம். குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்ய முடியுமான்றதும் லார்ஜர் பெஞ்சுக்கு தான் போகுது. ஆனால் இந்த தீர்ப்புக்கு தடை கொடுப்பது அவ்வளோ ஈஸியானது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒழுங்காக நடந்தாங்கன்னா இந்த சிக்கல் வராது. ஆளுநரோட அழிச்சாட்டியம், மோடி அரசாங்கத்தோட அட்டுழியம் தான் இந்த நிலைமைக்கு காரணம். சில வேலிடான பாயிண்ட்ஸை தன்கர் எழுப்பியிருக்காரு. ஆனால் அதை எழுப்புறதுக்கான தார்மீக அருகதை அவருக்கு கிடையாது. ஏன்னா மோடி அரசாங்கத்தோட ஊதுவடலை அவர் பேசுகிறார். அடுத்த ஜனாதிபதியாக தான் வர விரும்புகிறார் அவர். அதனால் வந்து மோடி அரசாங்கத்தோட இந்த பாவங்களுக்கெல்லாம் அவர் வந்து துணை போயிட்டுருக்கார். கடந்த ஆண்டு 154 எம்பிஸை ஒரே நாளில் சஸ்பெண்ட் பண்ண புண்ணியவான். 75 வருட இந்திய வரலாறுல இல்லாத அட்டூழியம். அதை செஞ்சவர் இந்த வைஸ் பிரசிடென்ட், இந்த குடியரசு துணைத் தலைவர். அரசியலமைப்பு சாசனத்தை பற்றி பேசுறதுக்கான எந்த அருகதையும் அவர் கிடையாது. ஆனால் அவர் எழுப்பி இருக்கக்கூடிய சில கேள்விகள் நியாயமானவை. ஆனால் அவங்களுடைய எல்லா நியாயங்களுமே இன்றைக்கி அடிபட்டு போயிடும். இந்த கவர்னர் செஞ்ச தவறுகளால், அட்டூழியங்களால், மோடி அரசாங்கத்தோட அழிச்சாட்டியங்களால், பாவங்களால் அவங்க பக்கம் இருக்க எந்த நியாயமும் எடுப்படாது. பட் சில வேலிட் பாயிண்ட்ஸ் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க மறு ஆய்வு மனு போடும்பொழுது கோர்ட் எப்படி அதை பார்க்குது, லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புவாங்களா என்ன, அப்படி அனுப்புனாங்கன்னாலும் இந்த தீர்ப்புக்கு அது வரைக்கும் தடை விதிக்குமா, தடை போடுவாங்களா என்னன்றதெல்லாம் ஐ திங்க் இந்த ஒரு வாரத்தில் 10 நாளில், ஏன்னா வெக்கேஷன் அடுத்த மாதம் சுப்ரீம் கோர்ட்டு சம்மர் வெக்கேஷன், அதுக்குள்ளே முடிவாயிடும்னு நினைக்கிறேன். இந்த தீர்ப்பை நாங்கள் மதிக்கலை, இது எங்கள் கால் தூசில் இருக்க செருப்புக்கு சமம், எங்கள் கால் செருப்பில் இருக்க தூசுக்கு சமம்னு மோடி கவர்மெண்ட் நினைக்கிறதோட வெளிப்பாடு தான் 25-26 ஆளுநர்கள் மாநாட்டை இந்த கவர்னர் கூட்டி அதுக்கு வைஸ் பிரசிடென்ட் கூட்டிட்டு வந்து முழுக்க மோடியோட ஒப்பந்தத்தோட இல்லை வேற என்ன, இதெல்லாம் மோடி கவர்மெண்ட்டோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காதுன்னு நமக்கு தெரியணும். தெரியலன்னா நமக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். உச்சநீதிமன்றத்தை பற்றி இன்றைக்கி பிஜேபி எம்பிஸ் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. அந்த நிஷிகாந்த் துபேன்ற ஒரு எம்பி கேவலமாக பேசுகிறாரு.
நாட்டில் நடக்கக்கூடிய உள்நாட்டு யுத்தங்களுக்கு தலைமை நீதிபதி தான் காரணன்றாரு. எஸ்எம் குரேஷியை பார்த்து நீ முஸ்லீம் கமிஷனர், நீ எலெக்ஷன் கமிஷனர் இல்லைன்னு கிடையாது. இவ்வளோ கேவலமானவங்களை எம்பியாக வச்சுட்டு கேட்டால் அது சொந்த கருத்து. வழக்கமாக பிஜேபி ஆடுற நாடகம் தொங்கு சதிகளை பேச வச்சு எங்களுக்கு அதுவும் சம்மந்தம் இல்லை. இது அந்த காலத்தில் மகாத்மா காந்தியை கொலை செஞ்சதுலேருந்து வந்த விஷயம். கோட்ஸே இந்து முன்ன ஆர்எஸ்எஸோட உறுப்பினர், கொலை செய்யறதுன்னு அசைன்மெண்ட் கொடுத்தோடனே அவனை கைட்டி விட்டுட்டு இந்து மகாசபாவில் உறுப்பினர் ஆகிட்டாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. அவ்வளோதான். இது வழக்கமாக அவங்க ஆடுற நாடகம். எல்லா காலகட்டங்களையும் பிஜேபி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நாடகம் தான் இது. அதனால் இந்த கவர்னர் கூட்டி அழைத்து கொண்டு வைஸ் பிரசிடெண்ட்டை இந்த மாநாடை நடத்துறது இந்த தீர்ப்புக்கான பதிலடி. மறு ஆய்வு மனு தாக்கல் செய்கிறாங்களோ இல்லையோ, இந்த தீர்ப்பு என் காலு செருப்பில் இருக்க தூசுக்கு சமம்னு சொல்கிறது தான் மோடி கவர்மெண்ட்டோட வெளிப்பாடு. பதில் எதிர்வினை ரியாக்ஷன் தான் 25-26 கவர்னர் வைஸ் சான்சலர்ஸ் கான்ஃபரன்ஸை கூப்பிட்டு அதில் வைஸ் பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு பேச வைக்கிறது. இதுதான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். இது வரைக்கும் ரியாக்ஷனே இல்லைன்னா திஸ் த ஃபஸ்ட் ரியாக்ஷன் பை த கவர்மெண்ட். சார், இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இப்படி ஒரு விஷயத்தை ஆளுநரும் தன்கரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, இது அடிப்படையில் ஆளும் அரசு திமுக ஒரு நெருக்கடி தான். பட் அதே நேரத்தில் கோர்ட் நம்ம கொடுத்த தீர்ப்பு தாண்டி வேற ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது கோர்ட் இந்த விஷயத்தை எப்படி கோர்ட் இதில் தலையிட வைஸ் சான்சலர் இது நீங்கள் உங்கள் நிர்வாகம் சம்மந்தப்பட்டது அவர் நடத்துகிறார். அது நான் தான் சொல்லேன். அவர் வைஸ் சான்சலராக தொடர்றதுக்கு தடை இல்லை. அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி தான் சிஎம். இல்லை, துணைவேந்தர்கள் கூட்டி மாநாடு நடத்துறதுக்கு அது ஒரு தடையும் கிடையாது. அதுக்கு என்ன தடை இருக்குது? அவர் தான் சான்சலராகவே கண்டினியூ ஆகிறாரு. அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தானே சிஎம். அதில் அடுத்த கட்டத்துக்கு போகணும். சான்சலர்லேருந்தே அவரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அவரை கூப்பிட முடியாது. அது இன்னும் ரிமூவ் ஆகலை. அதுதான் நாங்கள் இருக்கக்கூடிய சிக்கலை. இது இப்போ மொராலிட்டி, பொலிட்டிக்கல் மொராலிட்டி படி பார்த்தா இது தப்பு. இது தப்புன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்டை வச்சு அவங்க விளையாடுறாங்க. அவங்க இது சீண்டி பார்க்குற வேலை. ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசை, இறையாண்மை மிக்க ஒரு அரசை திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் மாநில அரசுக்கு சாதகமாக தான் தீர்ப்புகளை வழங்குது. நான் அதை மதிக்க மாட்டேன், அது எனக்கு டேஷுக்கு சமம்னு மோடி கவர்மெண்ட்டும் கவர்னரும் வைஸ் பிரசிடெண்ட்டும் சேர்ந்து நினைக்கிறாங்க. வைஸ் பிரசிடெண்ட் இஸ் நாட் த கவர்மெண்ட். அவர் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி. அவரே இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாருன்னா எங்கே போய் முறையிடுவீங்க? இதை பற்றி பேசுறதுக்கான எந்த உரிமையும் தகுதியும் அவரு கிடையாது. ராஜ்யசபா நடத்துறது மட்டும்தான் உன் வேலை. பில்லுகள்லாம் கூட நீ கழுத்தே போட முடியாது. நீ டம்மி போஸ்ட். அது கவர்னர் எப்படி டம்மியோ வைஸ் பிரசிடெண்ட் டம்மி. குடியரசுத் தலைவர் இறந்துட்டாருன்னா அங்கே ஆக்டிங் குடியரசுத் தலைவராக அவர் இருப்பார். அதுதான் அந்த பதவி கூட ஒரே மரியாதை. வைஸ் பிரசிடெண்ட் இறந்துட்டாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ராஜ்யசபா நடத்த வேண்டிய அதுவும் கூடுதல் பொறுப்பு. அது கூடுதல் பொறுப்புங்க. அது தவிர வேற ஒரே பொறுப்பு என்னன்னா, குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது இறந்துட்டாருன்னா இவர் குடியரசுத் தலைவர் ஆயிடுவார். வைஸ் பிரசிடெண்ட் போஸ்ட் காலியாக தான் இருக்கும். இவரும் இறந்துட்டாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் தான் கவர்னர், பிரசிடென்ட், ஆக்டிங் பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ். அந்த உயர்ந்த பதவியில் இருக்கவர். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் தான். சீஃப் ஜஸ்டிஸ்க்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது குடியரசுத் தலைவர். ஒன்று சார்ந்து இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட அதிகார எல்லை மீறாத வரையில் பிரச்சனையே இல்லை. தொடர்ந்து மோடி கவர்மெண்ட் இந்த அட்டூழியத்தை பண்ணும்போது உச்சநீதிமன்றம் தலையிடுது. அது அவங்களுக்கு பொறுக்கல. உச்சநீதிமன்றத்தை தன்னுடைய குற்றவியல் புரியும் கூட்டமாக மாற்ற மோடி அரசு விரும்புகிறது. அதை இப்பொழுது இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஏற்க மறுக்கிறார்கள். இன்னொரு முறை மோடி 29 ஜெயிச்சு வந்தாருன்னா என்ன நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். சார், இப்போ உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து காட்டமாக தன்கர் பேசுகிறாரு. பாஜக எம்பிக்கள் நிஷிகாந்த் துபே உள்ளிட்ட பலரும் பேசுகிறாங்க. இப்போ சமீபத்தில் 2 முக்கியமான தீர்ப்பு. ஒன்று ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு, இன்னொன்று வக்ஃப் விஷயத்தில் இடைக்கால தீர்ப்பு. இந்த 2 விஷயமும் பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்திருக்கு நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக ரெண்டுமே பெரிய நெருக்கடி தான். அதில் வக்ஃப் அவங்கள ரொம்பவே காயப்படுத்துது. இதுவாது புரிஞ்சுக்கலாம். பிரசிடெண்ட்டுக்கு காலக்கெடு நிர்ணயிப்பதும் 142 பயன்படுத்தி மசோதாக்களை ஒப்புதல் கொடுப்பதும் அதில் சிக்கல் இருக்குது. அது ரொம்ப டீப்பாக போக வேண்டிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் 5 நீதிபதிகள் அமர்வுக்கு போக வேண்டிய ஒரு விஷயந்தான் அது. நிச்சயமாக அதில் சிக்கல் இருக்குது. என்னதான் மாநில அரசுக்கு அதிகாரம் இருந்தாலும் மசோதாக்களுக்கு கையெழுத்து போட்டு அதை சட்டமாக மாற்றுற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்த, அந்த ரோலை கோர்ட்டு ப்ளே பண்ண முடியாது. அப்படி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். பட் அஃப்கோர்ஸ் இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன், அசாதாரணமான நிகழ்வுன்றதுனால கோர்ட் இதை பண்ணுது. கையெழுத்து போடுற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கு தான். எம்எல்ஏ எம்பிக்களுக்கு தான் சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகாரம். எந்த நீதிபதியும் சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகாரம் பெற்றவர் கிடையாது. அதனால தான் லா மேக்கர்ஸ்னு அவங்கள பார்த்து சொல்கிறோம். எம்எல்ஏ எம்பிஸை லா மேக்கர்ஸ் சொல்கிறோம். முதன்முறையாக சுதந்திர இந்திய வரலாறில் குடியரசுத் தலைவர் ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் 10 மசோதாக்கள் சட்டமாக இருக்குது. அதில் ரொம்ப லார்ஜர் இஷ்யூஸ் இன்வால்வ்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அது மினிமம் 5 நீதிபதிகள் அமர்வுக்கு போகணும். 142 பிரிவை பயன்படுத்தி மசோதாக்களுக்கு பாலிசி மேக்கிங்னு சொல்லக்கூடிய சட்டங்களை வடிவமைக்கக்கூடிய வேலைக்கு
உச்சநீதிமன்றம் போக முடியுமா, நீதிபதிகள் போக முடியுமான்றது ரொம்ப டீப்பான கொஸ்டின். அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த 2 ஆண்டுகள் இது தூங்குது, 20 ஆண்டுகள் தூங்குதுன்னா கூட வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதில் டீப்பர் இஷ்யூஸ் இன்வால்வ்டு. அந்த வாதம் நியாயமானது. இப்போ நாங்கள் நிச்சயமாக வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட, மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தோட முடிவை மீறி இந்த கவர்னர் செயல்படுறதையும் மோடி கவர்மெண்ட் செயல்படுறதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக ரீதியாக யோசிக்கக்கூடியவர்கள் 1% ஜனநாயக பண்பு உள்ளவர்கள் கூட இது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி 3 அங்கங்கள்: நீதித்துறை, நிர்வாகம், நாடாளுமன்றம். சட்டத்தை இயற்றக்கூடியது நாடாளுமன்றம், செயல்படுத்த வேண்டியது நிர்வாகம். அது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதான்னு ஆராய வேண்டியது உச்சநீதிமன்றம். இவ்வளோதான், தெளிவாக வரையறுத்திருக்கு. ஒரு அங்கம் தன்னுடைய கடமையை செய்ய தவறும் பொழுது இன்னொரு அங்கம் அதில் தலையிட்டு பேலன்ஸை ரெஸ்டோர் பண்ணுது. இப்படி தான் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. இந்த முறையும் அப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் 142 பயன்படுத்தி காலக்கெடு குடியரசுத் தலைவருக்கு நிர்ணயிக்கிறத விட ரொம்ப சீரியஸான இஷ்யூ. 142 பயன்படுத்தி சட்டங்களுக்கு உச்சநீதிமன்றமே அனுமதி கொடுக்க முடியுமா என்பது ஒரு பெரிய கொஸ்டின் தான். அது கண்டிப்பாக 5 நீதிபதிகள், மினிமம் 5 நீதிபதிகளுக்கு போக வேண்டியதுன்னு தான் என்னுடைய கருத்து. அதில் பிஜேபி சில விமர்சனங்களை முன்வைக்குதுன்னா எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. உள்நோக்கம் கற்பிக்காமல் விமர்சிக்கிறாங்க. ஏன்னா பெரிய சட்ட வல்லுநர்கள் மத்தியிலேயே கூட வந்து இந்த 142 பயன்படுத்துறதுல இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. அதனால் அது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது. பட் வக்ஃப் சட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் தடை கொடுக்கல, இவங்களாவே நாங்கள் செயல்படுத்தலைன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி தடை கொடுத்துருந்தாலும் தப்பு கிடையாது. நீ எந்த சட்டத்தை ஏற்றினாலும் அதோட அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையா, லீகாலிட்டியை, கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை ஆராய வேண்டியது உச்சநீதிமன்றத்தோட வேலை. எந்த சட்டத்தையும் உச்சநீதிமன்றம் தடை செய்யலாம், இடைக்கால தடை கொடுக்கலாம். அதில் நிஷிகாந்த் துபே பேசியது என்பது மன்னிக்க முடியாத குற்றம். எனக்கு தெரிஞ்ச நிஷிகாந்த் துபே சிறைக்கு அனுப்பப்பட வேண்டியவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றத்தோட மாண்பை அவர் ஆளுநர்கள் விஷயத்தில் கொடுத்த தீர்ப்பை கொஸ்டின் பண்ணதில் எனக்கு ஆட்சேபனையே இல்லை, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் வக்ஃப் சட்டத்தில் இத்தனைக்கும் அவங்க தடை விதிக்கல. தடை விதிக்க சொன்ன உடனே இல்லை, இடைக்கால தடை கூட கிடையாது. ஒரு வாரத்துக்கு அந்த இடைக்கால தடை கூட கிடையாது. தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டேர்ம் இடைக்கால தடையும் கிடையாது, கிடையவே கிடையாது. இடைக்கால தடையும் கிடையாது, தடையும் கிடையாது, மெயின் இடைக்கால தடை கிடையாது. நாங்களாவே நிறுத்தி வைக்கிறோம்னு கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு. அதுக்கு பேர் என்ன சார்? அது நாங்களா நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு பேர் தடை கிடையாதுங்க. கவர்மெண்ட்டே ஒத்துக்குது. அடுத்த ஹியரிங் வரைக்கும் நாங்கள் இந்த சட்டங்களை அமல்படுத்த மாட்டோம். இல்லை, கவர்மெண்ட் கொடுக்குற ஒப்புதல் வாக்குமூலம். கவர்மெண்ட் அந்த வாதத்தை வைக்கல, அரசு தரப்பு வக்கீல் அந்த வாதத்தை வைக்கல. அவரு ஒரு வாரம் டைம் கொடுங்க. நீங்க நல்லா கவனிக்கலாம். மீடியா நீங்க வந்து தமிழ்ல நான் இங்கிலீஷ்ல எல்லாம் தெளிவாக தான் போட்டிருந்தோம். ஸ்டே கிடையாது, இன்ட்ரீம் ஸ்டே கூட கிடையாது. நாங்கள் ஸ்டே கொடுக்க போகிறோம் முதல் நாள் சொல்கிறாங்க. அடுத்த நாள் வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க, கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்றாங்க. சரின்றாங்க. அடுத்த நாள் மத்தியானம் வரும்பொழுது அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா என்ன சொல்கிறாரு? 2 விஷயம். ஒன்று, வக்ஃப் பை ப்ராக்டிஸ், காலகாலமாக வக்ஃபுன்னு இருக்கிறது, அதை வந்து நாங்கள் இப்போதைக்கு கை வைக்க மாட்டோம். 2வது, முஸ்லீம்கள் அல்லாதவர்களை போர்டில் நியமிக்க மாட்டோம். இது 2ம் அந்த சட்டத்தில் இருக்கு இல்லையா, அந்த பிரிவுகளை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அடுத்த விசாரணை வரைக்கும். அவங்களே ஒப்புதல், அவங்களே அரசாங்க கோர்ட்டுக்கு உறுதிமொழி கொடுக்குறாங்க. தப்பி தவறி ஏதாவது மாநிலத்தில் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது செல்லுபடி ஆகாதுன்றதையும் நாங்களே சொல்லிடுவோம்ட்டாங்க. கோர்ட் அதை ஏற்றுக்கிட்டு மார்ச் 5ஆம் தேதிக்கு கேஸை தள்ளி வச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் ஸ்டே, இட் இஸ் நாட் இன்ட்ரீம் ஸ்டே. அதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க நீங்கள். ஆனால் இந்த லெவலுக்கு எங்களை புஷ் பண்ணிட்டேன்ற கோபத்தில் நிஷிகாந்த் துபே பேசுகிறார். நாட்டில் நடக்கிற உள்நாட்டு யுத்தத்துக்கெல்லாம் கோர்ட்டு தான் காரணம். டைரக்டாக தலைமை நீதிபதியே சொல்கிறார். இது அப்பட்டமான மதவெறி பேச்சு, கோர்ட்டை மிரட்டக்கூடிய பேச்சு. ஸ்டே கொடுக்காதப்பே இந்த பேச்சு. ஸ்டே கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? ஆகவே பிஜேபி எப்பயுமே ரெட்டை நாக்கில் தான், ஆர்எஸ்எஸ் ரெட்டை நாக்கில் தான் பேசுவாங்க. ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து மசூதி கீழே போய் சிவலிங்கத்தை தேடக்கூடாது அப்படின்னு பேசுவார். அடுத்த வாரம் ஆர்எஸ்எஸோட அதிகாரப்பூர்வ ஆர்கனைசர் ஏட்டில் தலையங்கம் வரும். அப்படிலாம் விட்டுற முடியாது. நம்ம வந்து கிருஷ்ண ஜென்மபூமி அண்டு காசி விஸ்வநாதர் கோயிலையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அதில் அந்த கோயில்களுக்கான போராட்டங்கள்ட தனிப்பட்ட முறையில் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் கலந்து கொள்வதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் அந்த போராட்டத்தை ராமர் கோயில் போராட்டம் மாதிரி ஆதரிக்காது. இப்படி பேசுவாங்க, மாறி மாறி பேசுவாங்க, விதவிதமாக பேசுவாங்க. இது வழக்கமாக அவங்க மக்களை திசை திருப்பறதுக்காக செய்யக்கூடிய அதை தான் பிஜேபி நிஷிகாந்த் துபே விஷயத்துலையும் செய்து கொண்டிருக்கிறது. ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை குறிப்பிடும் பொழுது இந்த 142 விஷயத்தை வந்து நீதிமன்றம் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிங்க. இப்போ 142 அப்படிங்கிறது வந்து அது வந்து தெளிவாக சொல்கிறோன்னா ஒரு இயற்கை நீதி, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய விதிமுறைக்கு உட்பட்டு அதை வந்து சால்வ் பண்ண முடியாத போது நியாயத்தின் பக்கம் நின்று நீதிமன்றம் அதை கொடுக்கக்கூடிய விஷயம். நம்ம வந்து பேரளவான விஷயத்தை பின்பற்றாங்கிறத நீங்கள் பார்த்துவீங்க.
இப்போ நீங்கள் அந்த பேரழிவான விஷயத்தில் பின்பற்றதே தப்பு அப்படின்றத நீங்கள் கருதுறீங்களா? இல்லை பேரறிவாளன் விஷயத்தில் கரெக்ட், 142 கரெக்ட், 100% கரெக்ட். பேரறிவாளன் விடுதலை கரெக்ட், மற்ற 6 பேர் விடுதலையிலும் ஓகே. ராஜீவ் கில்லர்ஸ் 7 பேர் அவர்கள் கொலையாளிகள் தான், அவர்கள் உச்சநீதிமன்றத்தாலே தண்டிக்கப்பட்ட கொலையாளிகள் தான். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தார்கள் என்ற காரணத்தால் அவருடைய விடுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஏன்னா ஒரு மனிதனை வந்து நீங்கள் மரணத்தின் பிடியில் 11-12 ஆண்டுகள் அவங்க மெர்சி பெட்டிஷன் போட்டு 11 வருஷம் வச்சுருக்கீங்க, அதுக்கு பிறகும் அவங்கள வச்சுருக்கீங்கன்னா அது ஏற்புடையதல்ல. அந்த விஷயத்தில் 142 பயன்படுத்தினதில் எந்த தவறும் கிடையாது. அரசாங்கங்களோட காலதாமதத்தால் அவர்களை வந்து நீங்கள் விடுதலை செய்து தான் ஆகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கொள்கை வகுப்புன்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 142 தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. 142 மூலமாக கொடுக்கக்கூடிய எந்த தீர்ப்புகளுமே மேற்கோளாக காட்டப்பட முடியாதது, அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல சட்டப்படி உச்சநீதிமன்றத்தோட எல்லா தீர்ப்புகளுமே கேஸ் லா, அதை காமிச்சு இந்தியாவில் எந்த மூலையில் இருக்க எந்த நீதிமன்றத்திலையும் நீ விடுதலை வாங்கிக்கலாம், உனக்கு சாதகமாக தீர்ப்பை வாங்கிக்கலாம். ஆனால் 142ல் வரக்கூடிய எந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நீ எங்கேயுமே மேற்கோளாக காட்ட முடியாது. அது அந்த வழக்குக்கு மட்டும்தான் பொருந்தும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏன் வந்து இப்போ மரணத்தின் விளிம்பில் இருக்க ஒரு மனிதனை நீங்கள் 142லேருந்து காப்பாற்றலாம், அல்லது வந்து சிறையில் நீண்ட நாள் இருக்கக்கூடியவனை விடுதலை பண்ணலாம், அல்லது வேறு ஒரு டைவர்ஸ் கேஸில் 142 இம்ப்ளிமெண்ட் இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான தீர்ப்புகள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் கொடுக்கலாம். கொள்கை வகுப்பில் ஏன் கொடுக்க முடியாது, அதில் இருக்க சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றங்கள் மற்றும் நாடாளுமன்றத்தால் இயற்றப்படுகிற எல்லா சட்டங்களுமே நீதித்துறையின் பரிசீலனைக்கு உட்பட்டது. அதாவது அதை கோர்ட்டில் நீ சேலஞ்ச் பண்ணலாம், ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ. 142 படி இயற்றப்பட்ட சட்டத்தை நீங்கள் நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ண முடியுமான்ற பெரிய கேள்வி எழுது. ஏன்னா இது குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ ஒப்புதல் கொடுத்து இயற்றப்பட்ட சட்டம் அல்ல, இது நேரடியாக உச்சநீதிமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம். அப்படி இருக்கும்போது அதை சேலஞ்ச் பண்ணி நீ ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போனீங்கன்னா அதை சேலஞ்ச் பண்ணுறவன் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த கேள்வி வருது. ஒரு மசோதாவை நிறைவேற்றுறது, அதுவும் மரணத்தின் பிடியில் இருக்க ஒருத்தனுக்கு அவனை தூக்கு தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதும் சிறையிலேருந்து விடுவிக்கிறதும் அல்லது இது மாதிரியான வேறு சில தீர்ப்புகள் கொடுப்பதும் என்பதும் வேறு. முதன்முறையாக 75 ஆண்டுகளில் கொள்கை வகுப்பில் ஒரு மசோதாவை நிறைவேற்றுறதுல 142 கொண்டு வந்ததோட ஆபத்து இவங்க பண்ணுற தவறுகளால் இந்த நிலைமை வருது. யார், இந்த கவர்னரும் பிரசிடெண்ட்டும் பண்ணுறதில்ல. ஆனால் இதற்கான தீர்வு இதோட மோசமாக போயிடக்கூடாது. அதனால் அதில் லார்ஜர் இஷ்யூஸ் இன்வால்வ். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை கண்டிப்பாக அவங்க வலியுறுத்துவாங்க மோடி கவர்மெண்ட்டு. அது நிச்சயமாக லார்ஜர் பெஞ்சுக்கு போகும் தான் நான் நம்புகிறேன். பாஜக இந்த விஷயத்தில் வந்து இதுக்கு பேசாமல் நாடாளுமன்றத்தை இழுத்து முடியலாம், எல்லாத்தையும் நீங்களே சரிங்கன்னா அது தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன், அதை சொல்கிறதுக்கான தகுதி பிஜேபி கிடையாது. நான் அதை திரும்ப சொல்கிறேன், ஒத்துக்கிறேன். அதை சொல்கிறதுக்கான தகுதி 1% கிஞ்சித்தும் கூட பிஜேபி கிடையாது. ஆனால் கொள்கை வகுப்பில் உச்சநீதிமன்றத்தை தலையிட நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அது ஒரு கட்டத்தில் நாடாளுமன்றத்தை இழுத்து மூடுறதுக்கு சமம்னு சொல்லக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது. இது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு இஷ்யூ. இது நம்ம இப்போ பேசக்கூடியது அத்தனையுமே இந்த கவர்னரையோ இந்த பிரசிடெண்ட்டையோ இந்த மோடி கவர்மெண்ட்டையோ ஆதரித்து பேசலை. இது வேறு வழியே இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸில் எக்ஸ்ட்ராடினரி ஆன்சர்ஸ் தேவைன்ற அந்த தாத்பரியத்தின் அடிப்படையில் கிடைச்ச தீர்ப்பு இருக்குது. ஆனால் இதில் பல ஆபத்துக்கள் இருக்குது. நீங்கள் சொல்ல நம்ம புரிஞ்சுக்கிறேன். தனிநபரை சார்ந்து பேசல, சிஸ்டத்தில் இருக்கிற விஷயத்த அப்படி அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் எப்படி 142 பயன்படுத்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு காட்டமாக கொள்கை வகுப்பில் நீங்கள் வந்து அதை கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கான்ஸ்டியூஷன் வந்து ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் சுப்பீரியர் பவர் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான விஷயம், அவங்க மீது வழக்கு தொடுக்க முடியாது, மற்ற நபர்களை ஹேண்டில் பண்ணாமல் அவங்க ஹேண்டில் பண்ண முடியாது, ஒரு சுப்பீரியர் விஷயம் கொடுத்துருக்காங்க. அதே கான்ஸ்டியூஷன் அந்த அமெண்ட்மெண்ட் தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கும், அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஒரு சுப்பீரியர் பவர் 142 இருக்குன்னு அவங்க தான் உருவாக்குறாங்க. அது தேவைன்னு கருதி உருவாக்கியிருக்காங்க. இப்போ வந்து அது அப்படி ரெண்டுத்தையும் ஒரே நபர் தான் உருவாக்கி இருக்கும்போது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது அது எப்படி? அதுதான் நான் சொல்ல வரேன். நான் சொல்கிறது வந்து 142 வந்து கொள்கை வகுப்புக்கு பயன்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கை வகுப்பில் 142 இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ப்ளீனரி பவர்ஸ் அது வந்து கவர்னருக்கு இல்லை, பிரசிடெண்ட்டுக்கு கூட கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்வீப்பிங் பவர்ஸ், கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்க்கான பவர், அதை வேறு வழி இல்லாமல் லாஸ்ட் ரெசார்ட்டாக தான் நம்ம பண்ணுறோம். அதனால் 142 படி கொள்கை வகுப்புக்கும் அது பொருந்தும்னு சொல்லக்கூடிய வாதமும் ஒதுக்கி தள்ள முடியாத வாதம். நான் அதையும் ஏற்றுக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இது 2 ஜட்ஜஸ் முடிவு செய்கிற விஷயம் இல்லை. இது மினிமம் 5 ஜட்ஜஸ் அல்லது 7 ஜட்ஜஸ் விஷயத்துக்கு போகணும். லார்ஜர் பெஞ்சுக்கு போக வேண்டிய விஷயம். இதில் பல விஷயங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றதான் நான் பார்க்குறேன். உங்கள் வாதத்தை நான் குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் அந்த 142 நீங்கள் இப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு அது வேறு சிக்கல்களை கொண்டு போய் முடியும். சட்டங்களை இயற்றுறதில் நீதிமன்றங்களோட ரோல் வலுவடைவது என்பதும் அது
நுழைவதும் என்பதே ஆபத்தானது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆபத்து, பல பிரச்சனைகள் அதில் இருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான ஆபத்து என்பது இயற்றப்படக்கூடிய எல்லா சட்டங்களும், குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் கொடுத்து நிறைவேற்றப்படக்கூடிய எல்லா சட்டங்களுமே நீதிமன்றத்தின் ஆளுகைக்கு உட்பட்டது. எத்தனையோ சட்டங்களை வந்து கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கு பிரசிடென்ட் பர்மிஷன் கொடுத்த பிறகு. அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றமே ஒரு சட்டத்துக்கு அனுமதி கொடுக்குன்னா, நாளைக்கு அதை சேலஞ்ச் பண்ணி ஒருத்தன் போகிறான், அவன் பக்கம் 1000 நியாயம் இருந்தாலும் அது கோர்ட்டில் எடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. நல்ல சார், விரிவான உரையாடல் நன்றி. நன்றி சார்.